श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद्भगवद्गीता 11வது அத்தியாயம் 32 33 ரெண்டு ஸ்லோகங்களும் படிக்கிறோம். श्री भगवानुवाच कालोऽस्मि लोकक्षयकृत् प्रवृद्धः लोकान् समाहर्तुमिह प्रवृत्तः ऋतेऽपि त्वां न भविष्यन्ति सर्वे एव स्थिताः प्रत्यनीकेषु योधाः तस्मात् त्वमुत्तिष्ठ यशो लभस्व जित्वा शत्रून् भुङ्क्ष्व राज्यं समृद्धम् मयैवैते निहताः पूर्वमेव मयैवैते निहताः पूर्वमेव निमित्तमात्रं भव सव्यसाचिन्। विश्वरूप दर्शन योगम அர்ஜுனன் நிறைய விஷயங்களை பார்த்து அதுக்கு பிறகு அவருடைய மனோபாவத்தினை வியக்தப்படுத்தும் போது முதல் ஆச்சரியத்தினை வியக்தப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் ஆச்சரியம் பய அనే உணர்ச்சியாக மாறிட்டு அதுக்கப்புறம் இப்போது நிதானமாக அடுத்தது பக்தி அనే இமோஷன் அவனுக்குள்ளே உருவாகிறது. அப்படின்னா சரணாகதி, சரண்டர். கடந்த வாரம் இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் நம்ம ரொம்ப விஸ்தாரமாக பார்த்திருக்கோம். அதில் 32வது ஸ்லோகத்தில் இருக்கிற காலம் అనేది அந்த வார்த்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு நிறைய விளக்கம் பேசியிருக்கோம். வேதாந்த பரமாவும் பேசியிருக்கோம். எவ்வளோ வேதாந்த பரமாக பேசினா கூட சார் கண்ணுக்கு முன்னாடி அனுபவத்தில் பிரபஞ்சம் இருக்கே, ஜரா மரண வியாதிகள் இருக்கே அப்படின்னு ஒரு பயம் வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த காலம் என்பதே இல்லை. காலம் என்பது பகவானுடைய ஸ்வரூபந்தான் இருந்தால் கூட ஒரு பக்கம் பகவானுடைய ஒரு முகம் மிருத்யு, இன்னொரு பக்கம் அமிர்தம். இப்படி சொல்லும்போது அமிர்தம் என்ன இங்கே அர்த்தம், பிறந்தோம் 60 70 100 வருஷம் அப்படிலாம் வாழறோம், சில பேர் வாழலை. அந்த வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பிறப்பே அமிர்தம்தான். ஆனால் வேதாந்த பரமாக சொல்லும்போது மிருத்யுக்கு மரணத்துக்கு அப்பாற்பட்ட வஸ்து சத்தியம் எது இருக்கின்றனதோ அதுதான் நிஜமாக அமிர்தம்னு சொல்லணும். நிஜமாக அமிர்தம் அப்படின்னா அது பிறக்கவே இல்லை, பிறந்தால் தானே மிருத்யு. ஸோ பிறக்கலை, அதனால் மரணம் இல்லை. பிறப்பு இல்லாத வஸ்து அப்படின்றது ஒன்று இருக்குன்னா அது நம்முடைய நிஜஸ்வரூபந்தான். சரி, அந்த கருத்து அந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக விசாரணை பண்ணியிருக்கோம். 33வது ஸ்லோகத்தில்
நீ நிமித்த மாத்திரம்தான் அர்ஜுனா, என்னோட கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் அப்படின்னு பகவான் சொல்லும் போது அந்த நிமித்த மாத்திரமனே வார்த்தனை ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். அர்ஜுனன் மட்டுமில்லை, இங்கே தனிப்பட்ட ஒரு மனிதனும் யார் அகங்கார பாவத்தோட ஜீவபாவத்தோட நினச்சிட்டு வாழ்க்கை நடத்துகிறானோ அப்படிப்பட்ட அவன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லோரும் பகவானோட கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். ஆனால் அன்றைக்கி அது விஸ்தாரமாக பேசி சொல்லும்போது முடிவாக சொன்ன விஷயம் என்னன்னா, மனிதனுக்கு இப்போ சொல்கிற 2 விஷயங்கள் அன்றைக்கி பேசலை, ஆனால் அதுக்கு சம்பந்தப்பட்டது தான். அதனால் கவனமாக கேட்கணும். மனிதனுக்கு சாய்ஸ் இருக்கு, ஸ்வேச்சை சுதந்திரம் இருக்கு. எதுக்கு? கர்த்தும், டு டூ, அகர்த்தும், நாட் டு டூ, அந்யதா கர்த்தும். anything I can change and do something. I can do, I need not, I may not do, and I may do some other way. புரியுறதா? அப்போது சுதந்திரம் உனக்கு ஸ்வேச்சை, சாய்ஸ், அது எல்லாருக்கும் புரியுறது இல்லையா? சிம்பிள் வார்த்தானே. சாய்ஸ் இருக்குது மனிதனுக்கு. ஒரு நாய், தெருவில் போகிற நாயை, வீட்டில் இருக்கிற நாய் இல்லை, சாதாரணமாக நாய், இன்றைக்கி சாந்தி பவனுக்கு போகணுமா ஆனந்த பவனுக்கு போகணுமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு சாய்ஸ் கிடையாது. ஆனால் யோசிச்சு பாருங்கோ, மனிதனுக்கு எல்லாத்திலும் சாய்ஸ் இருக்குது. இன்றைக்கி கிளாஸுக்கு போகலாமா வேண்டாமா, இன்றைக்கி கத்திரிக்காய் சாம்பார் வைக்கணுமா பூசணிக்காய் சாம்பார் வைக்கணுமா, இருக்குல்ல, சாய்ஸ் இது. அப்போது ஆனால் அங்கே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்காதது, சாய்ஸ் நிறையா உனக்கு கொடுக்கப்பட்டதுனால அங்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்ளை ஆகும். மறுபடியும் அதே நாய் எக்ஸாம்பிள், நாய் ரோடு கிராஸ் பண்ணும்போது ரெட் லைட்டாக க்ரீன் லைட்டாக எல்லோ லைட்டாக அதுக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லை. அது அப்படி அது பாட்டுக்கு அது பார்த்து கொஞ்சம் பயந்து தான் அப்படி போயிடும். போலீஸும் இருக்காங்கன்னு இல்லை, அதுக்கு தெரியும் நிறைய வண்டி வருது மோதுக்கும், இது முன்னாடி இப்போ மோதி இருக்கும், அதனால் பார்த்து போகும். ஆனால் ரெட் லைட்டு க்ரீன் லைட்டு பார்த்து போல, அதுக்கு அத்தனை சாய்ஸ் இல்லை. ஸோ அது ரெட் லைட் இருக்கும்போது கிராஸ் பண்ணதுனால போலீஸ் அதுக்கு வந்து ஃபைன் போடுவானா? நாய் இல்லை, வேறு சில இடத்துல அந்த மாடு சும்மா ரோட்டில் உட்டி கொடுத்த மாடெல்லாம் வந்து அப்படியே படுத்துக்கும், அதுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப பெருசாக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி. ஆஹா, மழை பெஞ்சாலும் சரி, பெரிய லாரி வந்தாலும் சரி, போலீஸ் வந்து குச்சி வச்சு அடித்தாலும் சரி ஏந்திருக்காது. அது மேலே கேஸ் போடுவானா, கோர்ட்டுக்கு கூப்பிடுவானா? ஏன்? அது அறிவில்லாத ஜீவன், அதுக்கு சாய்ஸ் இல்லை. ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இது. அதனால சாய்ஸ் இருக்கிறதுனால உனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேர் தர்மம் அதர்மம். அந்த தர்மத்தோடனே தெரிஞ்சுக்கிட்டு உன்னோட சாய்ஸ்ன்னு நீ நல்லா உபயோகப்படுத்துறதுக்கு பேர் தான் வில் பவர், உன்னுடைய மதி. ஆனால் அந்த வில் பவர் உபயோகப்படுத்தும் போது இந்த தர்மம் అనేది வந்து பகவானுடைய வில் பவர். எல்லாத்துக்கும் ரூல்ஸ் வச்சுருக்கும் இல்லையா? ஏன்னா அப்போ தான் இந்த சிருஷ்டி அப்படி அழகாக நடக்கும். அதனால் அந்த பிரகிருதி நியமங்கள் தர்மங்கள்னு வந்து த லா ஆஃப் நேச்சர் இதெல்லாம் கௌரவிச்சு மதித்து மனிதனாக இன்னும் ஸ்பெஷலாக சிலது எல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா வாழு. அந்த சாய்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உனக்கு வில் பவர் இருக்கு. இது ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். ஸோ சாய்ஸ் கொடுத்ததுனால தேர் இஸ் நோ சான்ஸ் ஃபார் யூ டு எஸ்கேப். ஆனால் அந்த சாய்ஸ் வந்து நம்ம என்ன இஷ்டம், நீ யார் சொல்கிறதுக்கு? கவர்மெண்ட்டுன்னு கேட்போம், போலீஸ்னு கேட்போம், எல்லாருன்னு கேட்போம், ஜட்ஜுன்னு கேட்போம். இன்னொன்று அந்த நிமித்த மாத்திரம்னு சொன்னால், நீ என்னோட கையில் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அன்னு சொன்னால், ஒரு குற்றவாளி கோர்ட்டுக்கு கூப்பிட்டாங்க, அவன் ஏதோ கொலை பண்ணியிருக்கான். அவனு கொஞ்சம் அந்த குற்றவாளியா இப்படி கொஞ்சம் பகவத்கீதை மேலோட்டமாக எங்கோ இந்த வார்த்தை கேட்டான். அப்புறம் கோர்ட்டில் ஜட்ஜுக்கிட்ட வாதிக்கிறான், சார் நான் நிமித்த மாத்திரம், நான் ஒன்றும் பண்ணல, இந்த சரீரம் பண்ணிச்சு கொலைன்னா.
ஜட்ஜியும் பகவத்கீதை படிச்சிருக்கான். அதான்ப்பா நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலையே, உடம்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னா. சரியாச்சா? இதுதான் அன்றைக்கி பேசியிருக்கோம். நிமித்த மாத்திரம் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அப்படிலாம் இது மனசில் வச்சுக்கணும். அதுக்கு பிறகு இப்போ 34வது ஸ்லோகத்தில் கூட பகவானே பேசுகிறார். द्रोणं च भीष्मं च जयद्रथं च कर्णं तथान्यानपि योधवीरान् मया हतांस्त्वं जहिमा व्यतिष्ठाः त्वं जहिमा व्यतिष्ठाः युध्यस्व जेतासि रणे सपत्नात्. அதுக்கப்புறம் பகவான் சொல்கிறாரு, உனக்கு முக்கியமாக இந்த போர் சண்டை பண்ணணுமா வேண்டாமான்னு ரொம்ப சங்கோச்சமாக கன்ஃபியூஷனில் இருக்கே நீ அர்ஜுனா. இங்கே நீ யாருன்னு பற்றி ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்து பேசிகிட்டு இருக்கியோ, அவங்களுக்கு சாய்ஸு கொடுத்துருக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க சாய்ஸுன்னு தப்பான விதமாக உபயோகப்படுத்திட்டு அதர்ம பக்கம் இருக்காங்க. மேலோட்டமாகவும் வந்து சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது, நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பீஷ்மர்ன்றான். அவ்வளோ படித்த அவ்வளோ தெரிஞ்ச ஆச்சாரியராக இருந்த துரோணருக்கு தெரியாத என்ன யார் அதர்மம் என்ன தர்மமனே. ஆனால் அந்த பக்கம்தான் இருக்காங்க. இப்படி சாய்ஸ் கொடுத்தா கூடாது, சரியாக எக்ஸசைஸ் பண்ணிக்காமே அவங்களுடைய கர்மமோ பிராரப்தமோ விதின்னு சொல்லி என்னமோ அந்த பக்கம் இருக்காங்க. இப்போ அவங்களே இந்த யுத்த பூமியில் தர்ம யுத்தத்தில் அவங்கள தீர்த்து கட்டணும். நான் ஆல்ரெடி அவங்கள கொலை பண்ணியிருக்கேன். சும்மா அவங்க வந்து இந்த சரீரங்கள் மட்டும்தான் இங்கே நின்றுருக்கு. அதனால் நீ பேசாமல் அவங்க மேலே அம்பு விட்டுட்டு இந்த காரியம் பண்ணும். நீ க்ஷத்ரியனும், நீ தான் யுத்தத்துக்கு என்ன, நான் சும்மா நடுவில் ஒரு மத்தியவர்த்தியாக உனக்கு சாரதியாக தேரோட்டியாக உன்னோட நண்பராக வந்து உட்கார்ந்துருக்க. அதனால் செய்ய வேண்டியது நீங்கள், ராஜ்யம் வாங்க வேண்டியது நீங்கள், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது நீங்கள். அதனால் துவம் ஜெஹி அப்படின்னா அவங்க எல்லாருமே தீர்த்து கட்டு. ஜெயன்னா கில்லன்னு அர்த்தம். ஓகே, யார் அது? துரோணம், பீஷ்மம் அண்ட் ஜெயத்ரதம் அண்ட் கர்ணா. 4 முக்கியமான பேர் சொல்கிறாரு பகவான். இவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. பீஷ்மருடைய ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு தெரியும், த கிரேட் 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 கிராண்ட் ஃபாதர், அது பிதாமக. அப்புறம் துரோணா, குருவுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம் இருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லை, இப்போ இவங்க 2 பேர் தான் துரியோதனன்னு காப்பாற்றிட்டு இருக்கிறான். இவங்களுக்கு பின்னாடி தான் துரியோதன் நிற்கிறான். இவங்க யாராவது உளுந்து போயாச்சுன்னா துரியோதன் அவுட்டு. அதனால தான் திருத்தராஷ்டிரன் அந்த தைரியத்தில் தான் ஒரு நாள் தர்மராஜனும் செத்து போயிட்டான். அர்ஜுனன் செத்து போயிட்டு இப்படி ஏதாவது செய்தி வராதா வராதா வராதான்னு கேட்குறான். அட்லீஸ்ட் சகதேவன் நக்குல. ஆனால் அந்த 5 பேரில் ஒருத்தர் அசைய மாட்டுறாங்களே. ஆனால் திருத்தராஷ்டிரனுக்கு இன்னும் கூட ஆசை, எங்கள் பிள்ளைகள் தான் ஜெயிப்பாங்க. உள்ள கான்ஷியஸ் வந்து சொல்கிறது நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. பார்த்தீங்களா, நமக்கு எல்லாருக்கும் அப்படி தான் பாக்கியமாக இந்த மேலோட்டமாக இருக்கிற அவுட்டர் மைண்டு வந்து டாமினேட் பண்ணி அப்படி பண்ணு பரவாயில்ல அப்படி பண்ணி சொல்லணும். அது உள்ள குத்துறது. எல்லா குற்றம் செய்கிறவங்களே சின்னதோ பெருசு எல்லாருக்கும் தெரியும், உள்ளக்குள்ளே தெரியும். ஸோ இந்த 4 பேரில் அப்புறம் ஜெயத்ரதம், இவன் வந்து திருத்தராஷ்டிரனுடைய இவனை பற்றி கொஞ்சம் சொல்லணும். பீஷ்ம துரோணை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். திருத்தராஷ்டிரக்கு இருக்கிற ஒரே ஒரு மகள் துஷ்சல. பாருங்க, எல்லாம் தூளோ தான் ஆரம்பிக்கிறது, எல்லாம் துர்மார்க்க. துரியோதனா, துஷாசனா, துஷ்சல ஒரே ஒரு தங்கச்சி துரியோதனனுக்கு. அவங்களும் இவனுக்கு கொடுத்தாங்க.
வீட்டு மாப்பிள்ளை, நல்லா சக்தி இருக்கிறவன். எப்படிப்பட்ட சக்தின்னு, இவருடைய அப்பா வந்து விருத்தக்ஷத்ரா, இவருடைய அப்பா பேர். அவர் பெரிய பலசாலி, தபஸ்சாலி எல்லாம் இருக்கு. அவர் தப்பம் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு என்னோட பிள்ளையோட தலை வட்டிட்ட யாராவது அடுத்த க்ஷணமே அவனுடைய தலை 1000 துண்டாகி உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவருக்கு அவ்வளோ சக்தி எங்கே உட்காந்து தப்பை பண்ணிட்டுருக்கிறார். யுத்தம் ஆரம்பித்த முன்னாடியோ எப்படியோ. அப்போ இதெல்லாம் கிருஷ்ணனுக்கு தெரியும். அப்புறம் இந்த ஜெயத்ரதன் தான் அன்னைக்கு அர்ஜுனன்னு பத்மயுகத்துக்குள்ளே போக விடாமே அபிமன்யுனு கூட பின்னாடி அவங்க எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணும்போது முன்னாடி அர்ஜுனனை தடுத்தினது இந்த ஜெயத்ரதன். அது மட்டும் இல்லை, வனப்பருவத்தில் அங்கே விராட்ட பருவத்தில் எங்கே இருக்கும்போது கூட அங்கேயும் ஒரு சண்டை நடந்தது. திரௌபதினே கடத்திட்டு போகணும், ஏதோ செய்யணும்னு பார்த்தான். ரேப் பண்ணிடணும்னு, கிட்னாப் பண்ணிடணும், அப்படிப்பட்டவன் இவன். ஆனால் அப்பா அப்படிப்பட்ட தபஸ்யார். அதனால இதெல்லாம் தெரிஞ்சதுனால கிருஷ்ணர் வந்து இப்போ ஜாகிரதையா, அது வேற எப்போ அபிமன்யு சத்தி போயிட்டானோ அந்த சாயங்காலம் அர்ஜுனன் சபதம் பண்ணுறான், நாளைக்கு சூரியாஸ்தமய சமயத்துக்குள்ள இந்த ஜெயத்ரதனை நான் வந்து தலை சீவிடுவேன், இல்லாமல் செய்டுவேன்னா. அது வேறு சபதம். இல்லைன்னு என்ன பண்ணுறேன்னு, நான் அக்னி பிரவேசம் பண்ணுறேன்னு. பாருங்க எவ்வளோ நல்ல காம்ப்ளிகேட்டடாக பௌருஷமாக இருக்கு. இப்போ கிருஷ்ணனுக்கு தான் ப்ராப்ளம் இல்லை அவருக்கு. அவர் எப்படியோ சமாளித்து பண்ணுவார். அதனால தான் எப்படியாவது சமாளித்து எப்படியாவது பண்ண வச்சு எப்படியாவது செய்கிறதுன்னு பகவான் மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு மனிதனால், ஒரு வேற யோகி யாரும் பண்ண முடியும். பகவான் பூர்ண ஈஸ்வரனுடைய சக்தி. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டார், எல்லாம் பண்ணார். முதல் வந்து இந்த விஷயம் எல்லாம் அர்ஜுனனுக்கு தெரிவிச்சிட்டாரு. அர்ஜுனனுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு அம்பு விடுறதுல. அந்த தலை ஜெயத்ரதனோட தலை சூரியாஸ்தமம் ஆகிறதுக்கு முன்னாடி தலை வெட்டிட்டா அந்த தலை பூமி மேலே எங்கேயுமே உழாமே அம்பு மேலே விட்டி அது போய் கடைசியில் சமந்த பஞ்சகமனே ஒரு இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்பாவுடைய மடியில் விழுந்துச்சு. அப்பா அங்கே டமால், அவரோட சாபம் அவருக்கே வந்து. அதனால் இந்த கெடுதல் செய்கிறவங்க, பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க, தாந்திரிகள், இவங்க எல்லாரும் ஏதேதோ பண்ணி இங்கே ஏதோ சாதிக்கலாம். அது யார் என்ன பண்ணான்னு தப்பாக நல்லதாவது கெட்டதாவது அது அவங்களுக்கு அதோட பலம் வந்து சேரும். இதுதான் எல்லா கதத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம். தப்பிச்சுக்கவே முடியாது. The law of dharma, the law of karma governs everybody, everything in this world. அதனால் ஜெயத்ரதை சொல்லி அப்புறம் கர்ணனை பற்றியும் எல்லாருக்கும் தெரியும். அர்ஜுனனுக்கு ஈடாக இன்னொருத்தனை சொல்லணும்னா கர்ணன். நிஜமாகவே கர்ணனுக்கு அர்ஜுனனு கூட தோத்தடிக்க சக்தி இருக்கு. ஆனால் அங்கேயும் எப்படியோ அப்படி இப்படி பண்ணி, ஏன்னா அவனை சூரியோட அம்சம் அங்கே இது பண்ண வச்சு கவச்சலங்கள் பிராமண ரூபத்தில் வர வச்சு அவனுக்கு தானம் வாங்கி எல்லாம் பண்ணி அவனை சக்தி எல்லாம் ஆகி போய் எப்படியோ மொத்தத்தில் கடைசியில் அப்போ கூட முடியாத சமயத்தில் அவனை வந்து அவனோட தேருடைய சக்கரம் மாட்டிருக்கும் போது அப்போ அர்ஜுனன்னு கேட்டால் அடிற அம்பு இப்போதான் சமயம் வந்துறான். இப்படி சொல்லலாமா? அப்போ என்ன உன்னை பிள்ளை அன்றைக்கி வந்து 4-5 பேர் சேர்ந்து பண்ணும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்கே போயிடுச்சு? ஒரு சின்ன பையனும் ஒருத்தர்கிட்ட சண்டை போடும்போது இத்தனை பேர் வரலாமா? தர்மம்னு இது இருக்குது. யுத்தத்தில் கூட யுத்தத்துக்கு கூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சாய்ஸ் இருக்க, தர்மம் இருக்கு. நீ இப்போ வந்து ஐயோ அர்ஜுனா அவனை அதாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான், அவனுடைய கார் கட்டி போச்சேன், நீ இப்படி பேசிதான் வீணாக போயிட்டேன், சொன்னது கேட்டு பேசாதீங்க, டைம் இல்லை அப்படி. அதே மாதிரி தாத்தா மேலே அம்பு விடுறான், அம்பு விடு கிருஷ்ணா வேண்டாம், என்ன கிருஷ்ணா தாத்தாவது கீதாவது அப்படி அந்த கோபம் கொஞ்சம் காட்டணும். அங்கே ஒரு சபதம் அது கொஞ்சம் பண்ணணும். ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு பீஷ்மருடைய சபதம், கிருஷ்ணால் ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு அவரு சபதம் பண்ணார். இவரோ முதல்லையே நான் எந்த ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு இவருக்கு உட்கார்ந்துருக்காரு.
அப்போ ஆயுதம் எடுக்கலைன்னு சொல்லக்கூடாது, எடுத்தான்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் ஆக்ட் பண்ணுறான்னா ரதத்தில் ஜல்லுன்னு குதிச்சாரு. அங்கே ஒரு ஸ்பேர் இன்னொரு சக்கரம் ஏதோ இருக்குதாம்மா, அதை எடுத்துக்கிட்டு பீஷ்மர் மேலே அப்படி போகிறான் வேகமாக. அதெல்லாம் பாகவதத்தில் ஆரம்பத்தில் பீஷ்மர் சொன்னார்ல, அந்த ரூபந்தான் எனக்கு இப்போ மனசு. அப்போவே வந்து அந்த கிருஷ்ணன் என்னை வந்து அப்படியே இந்த சரீரத்தினை சம்ஹாரம் பண்ணியிருக்கலாமே நீ. ஸோ பார், உள்ளக்குள்ளே தெரியறது, ஆனால் வெளியிலும் ஹெல்ப்லெஸ்ன்றாங்க. சரியா? அவங்க எல்லாரும் எங்கே தேவலோகத்திலிருந்து வந்த மனிதர்கள் தான் ஆனால் கூட. சரியா? ஸோ கர்ணன் பற்றி இதெல்லாம் ஞாபகப்பட்டது. அப்படி சொல்லி ததா அந்யானபி யோத வீரான், இவங்க 4 மட்டும் இல்லை, மிச்சம் எல்லாரும் யார் யாரெல்லாம் முன்னாடி வராங்களோ அவங்க எல்லாருமே பட் 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 எல்லாம் சீக்கிரம் காய்கறி ஒட்டுற மாதிரி பண்ணு. அந்யானபி யோத வீரான் ஹதான். ஓகே, இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ கில்லன்னு சொல்கிறாரு வெளியில் முதல்ல, துவம் ஜெஹி. ஆனால் மயா ஹதான் நடுவில் அவங்க எல்லாரும் என்னால் ஆல்ரெடி கொலை பண்ணியாச்சு. எப்படி என்ன, அவங்களுடைய அதர்மம் என்னுடைய தர்மம் முடிவு பண்ணிச்சு, அந்த தர்மத்தினை தீர்த்து கட்டணும்னு சொல்லி. இப்போ புரியுறது உங்களுக்கு லிங்க்கு. நம்ம போன கிளாஸில் பேசினது, இப்போ முதல்ல பேசின விஷயம், நான் கில் பண்ணுறேன்னு என்ன அப்படி எல்லாருமே. அதனால தான் காலோஸ்மி, மொத்தத்தின் சம்ஹாரம் பண்ணுற சக்தி நான் தான். அதனால் பகவான் அவருடைய தர்மம், லா இதெல்லாம் கவர்ன் பண்ணுறதுன்னு சம்மத்தை நல்லா அடங்கி வணங்கி சரணாகதி பாவத்தோடு இருக்கணும். வாழ்க்கை அப்படி நடத்துக்கணும். ஹதான் மயா. ஓகே, அதனால எல்லாரும் நீ என்ன இப்போ மா வியதிஷ்டாக பயப்படாது, இன்னும் யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாது, துக்கப்படாது. யுத்தஸ்வ, யுத்தம் பண்ணி ஜேதாசி, நீ ஜெயிப்பே, அதில் ஒரு சந்தேகம் இல்லை. அப்புறம் முன்னாடி நான் சொல்லிட்டேன், நீ யுத்தம் பண்ணலன்னா கூட என்னையும் அவங்க எல்லாரும் போகிறாங்க. என்ன, அது என்னுடைய நியத்தி, நான் முடிவு பண்ணியாச்சு, அதையும் புரிஞ்சுக்கோ. அந்த மாதிரி எல்லாம் ஜெயிச்சு சம்ஹாரம் பண்ணி யுத்தத்தில் ஜெயிச்சு, இந்த யுத்தத்தில் விக்டரி ஜெயம்னு சொல்லிட்டு நீ அந்த விருது வாங்கிக்கோ, டைட்டில் அப்படின்னு பகவான் பேசி முடிச்சிருக்கார். அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து நடுவில் இது கன்வே பண்ணுற சஞ்சயர் திருதராஷ்டிரக்கு எல்லாம் சொல்கிறார் இல்லையா, அங்கே சஞ்சயர் வந்து நடுவில் கன்வே பண்ணுறாரு. அப்படி பேசினதுக்கப்புறம் அந்த அர்ஜுனனுக்கு என்ன ஆயிடுச்சு சொல்லணும் இல்லையா. சஞ்சய உவாச்ச ஏதச்ருத்வா வசனம் கேசவஸ்ய கிருதாஞ்சலிர்வேபமானः கிரீட்டி நமஸ்கிருத்வா பூய ஏவாஹ கிருஷ்ணம் சகத்கதம் பீத பிரணம்ய. சஞ்சயர் வந்து இதெல்லாம் கரெக்டாக பகவான் என்ன பேசியிருக்காரு அதெல்லாம் சொல்லி நடுவில் லிங்க் மாதிரி அவருக்கு தோணுற பார்த்த ஒரு விஷயத்தின்னு சொல்கிறாரு. அர்ஜுனனுடைய நிலைமை இது ரெண்டு கேட்டு திருதராஷ்டிரன் புரிஞ்சிருக்கணும். முதல் பதத்தோட அர்த்தம் சொல்லி முடிச்சுட்டு இந்த திருதராஷ்டிர விஷயத்தை கேட்டு மறுபடி வருவோம் கொஞ்சம். சஞ்சய உவாச்ச, சஞ்சய எல்லா மனசு இந்திரியங்கள் எல்லாம் நல்லா ஜெயிச்சவன். இது முதல்ல அப்பப்போவே மீனிங் கொடுத்துருக்கேன். அதனால தான்
ஒரு பக்ஷபாத புத்தி இல்லாதவன், ரொம்ப தார்மிகன், ரொம்ப பக்தி பகவானுக்கு சரணாகதி பண்ணியிருக்கிறவன். அதனால தான் வியாசர் அப்படிப்பட்ட அவருக்கு எக்ஸ்ட்ரா விஷன் பவர் கொடுத்து நீ இங்கே இருந்துட்டு இந்த மகாராஜா திருதராஷ்டிரனுக்கு அங்கே என்ன நடக்கிறது எல்லாம் சொல்லிட்டே இரு அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டார். வேறு யாரையும் செலக்ட் பண்ணல. சஞ்சய் என்ன சொல்கிறாரு, ஏதச்சுருத்வா பகவான் பேசின இந்த 4 ஸ்லோகங்கள் இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு பகவானுடைய வாக்கியங்கள், அந்த கேசவஸ்ய மகா வாக்கியங்கள், அமிர்த வாக்கியங்கள் கேட்டதுக்கு பிறகு அர்ஜுனன் கைகள் 2 கட்டிட்டு குப்பி நமஸ்காரம் பண்ணுற கிருதாஞ்சலி. எப்படிப்பட்ட நிலையில் இருக்கான் இப்போ? வேபமானஹா, உடம்பெல்லாம் நடுங்கிறது. என்ன அந்த விஸ்வரூபம் அதெல்லாம் பார்த்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம், ஆனால் இன்னும் நிம்மதி வரல. பகவான் பேசினதுக்கு அப்புறம் கூட நிம்மதி வரல. இன்னும் ஏதோ சரி பகவான் எனக்காக பேசுகிறாருன்னு கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதி வந்த தவிர, அப்புறம் இல்லைன்னா அந்த நமஸ்காரம் கூட பண்ணியிருக்க மாட்டான். அசல் நிற்க முடியாமல் கீழே விழுந்திருப்பான். முதல் நாள்லேயே தலை சுற்றிச்சு, எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கிறது, வேர் கொட்டுறதுன்னு சொல்லி எல்லாம் சொன்னானே. இப்போ அதுக்கு மேலே இது இன்னும் யுத்தமே நடக்கலை. இது பார்த்து இன்னும் பயங்கரமாக இருக்கு. எல்லாரும் செத்து போகிறாங்க, பகவான் வாயிலக்குள்ளே போகிறதெல்லாம் பார்க்குறானே. அதனால அந்த கீழே விழுந்து போகாமல் மயக்கம் நிற்கிறது மிச்சம்தான். அது பகவானோட அனுகிரகம். அப்போது எப்படியோ கஷ்டப்பட்டு கைகள் 2 கொண்டு இந்த உடம்பெல்லாம் நடங்கிட்டு இருக்கிற இந்த ட்ரெம்பிளிங் வேபமான கிரீட்டி, அது சொல்லணுமே. கிரீட்டம் பற்றி சொன்னமில்லை எனக்கு. இவனுக்கு அற்புதமான கிரீட்டம் பகுமானம் பண்ணப்பட்டிருக்குது ஸ்வர்க்கத்தில் இந்திரனாலேயே. அதனால தான் அர்ஜுனனுக்கு ஒரு பேர் கிரீட்டி. யார் கிரீட்டம் தரிச்சிருக்காரோ அந்த கிரீட்டம் கூட சாதாரணமான கிரீட்டம் இல்லை. அர்ஜுனனுடைய கிரீட்டம் பார்த்தாவே பயந்து போகிறவங்க சில பேர் இருக்காங்க. அர்ஜுனுடைய காண்டீவம் பார்த்தாவே இன்னும் பயப்படுறவங்க இருக்காங்க. அர்ஜுனன் பின்னாடிலேருந்து பார்த்தாவே பயப்படுறவங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட ஹீரோ, அப்படி ஹீரோ வேகமான நடங்கி போகிறான். அப்போது என்ன பண்ணுற, இப்படி நடங்கி போய் பயந்துட்டு கீழே விழலை. என்ன பகவானுக்கு சரணாகதி பண்ணியிருக்கான் முதல்ல, எப்போது 2வது அத்தியாயத்தில். அதனால் பகவானை காப்பாற்றுவார். அதுக்கப்புறம் சரி அசలు இவ்வளவு கஷ்டம் எனக்கு நானே மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அப்புறம் நீ விஸ்வரூபம் இதெல்லாம் காட்டி இதே எனக்கு ஒன்றுமே தலை வாழ தெரியல, புரியல, அதனால தான் நீ யாருன்னு கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிருக்கலாம் இல்லையோ. அப்படி ஓடி போகாமல் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பெரிய கஷ்டம் அன்றைக்கி சொன்ன ஞாபகம் இருக்கா? பிரபல பிராரப்தம் வந்தால் கூட ஆடி போகாமல் பக்தி கொஞ்சம் கூட அசைய கிராக் வரக்கூடாது. நம்முடைய ஸ்ரத்தா பக்தி பகவான் மேலே கிராக் கூட வரக்கூடாது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் தான் நிஜமான பக்தி. அதனால் என்ன நடக்கிறதோ இந்த சரீரத்தில் இந்த ஜென்மத்தில் அந்த பிராரப்தம் கர்ம பகவான் இதெல்லாம் சப்ளை பண்ணுறாரு. அதனால் எல்லாத்துக்கும் காரணபூதமான அவர்னு நான் கட்டியாக இருப்பேன். அதுதான் பக்தி. சின்ன சின்னதுக்கெல்லாம் அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர்கிட்ட இது சொல்லி அது சொல்லி அப்படி இருந்தால் அது பக்தி இல்லை. இப்போது அர்ஜுனனுக்கு அந்த பக்தி இமோஷன் நல்லா வெளியில் வர ஆரம்பித்தது காட்டுறான். அதனால கைகளை கூப்பிட்டு நமஸ்கிருத்வா நமஸ்காரம் பண்ணி, நமஸ்கார முத்திரையிலேயே இது அன்றைக்கி கூட ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த நமஸ்கார முத்திரையோட முக்கியத்துவம் என்ன, இது எங்கே வச்சோன்னு எங்கே அப்படியெல்லாம். அப்புறம் தலையும் கொஞ்சம் குனிஞ்சு அப்பு பண்ணணும். பெரிய நமஸ்காரம் எல்லா இடத்துல பண்ண முடியுமா இல்லையா, கீழே விழுந்தேன்னு இல்லை. அட்லீஸ்ட்டு அந்த வினயம் காட்டணும்னா நம்முடைய
அப்படி தலை கொஞ்சம் பெண்ட் பண்ணணும் அந்த நமஸ்காரத்தில். அப்படி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் இப்படி என்ன பண்ணுறது தெரியல, இந்த தமிழ்நாட்டில் அது இதெல்லாம் எங்கெங்கே அடிச்சுக்கிறது, அடிச்சுக்கிட்ட நல்லா அடிச்சுக்கணும். நமஸ்கார் ஹிருதய, நானும் உனக்கு சமர்ப்பணம். இந்த சமர்ப்பண பாவனை இங்கேருந்து தானே வரும், தவிர இங்கேருந்து எல்லாம் வராது. அதனால தெரியணும் நமஸ்காரம் இப்படி பண்ணணும், அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி பிரணம்ய எப்படிப்பட்ட நிலையில் இருக்கான், பீதா, ரொம்ப பயத்தோடு தான் உடம்பு நடங்கிறது என்னாரு, பயத்தோடு இனிமே என்ன காமிக்க போகிறாரோ, என்ன பண்ண போகிறாரோ பகவானன்னு ஹெல்ப்லெஸ். ஆனால் அந்த ஹெல்ப்லெஸ் ஹோப்லெஸ் கண்டிஷனாக இருந்தால் கூட பகவான் அதனால தான் நமக்கு முடியாது தெரியாது என்னன்னு எல்லாம் அவருக்கு ஒப்பளிச்சு சொல்ல வேண்டியதுதான். நீ அப்படி எனக்கு எல்லாத்தையும் எனக்கு ஒப்பளிச்சு நான் பார்த்துக்கிறேன். அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரி உபாசத்தை. இது ஒரு நாளைக்கு நிறைய வாட்டி ஞாபகப்படுத்தி இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் மனப்பாட்டம் தான், விஷ்ணு சஹஸ்ரநாமம் வருது. இது சொல்லிகிட்டே இருக்கணும். எப்பப்பெல்லாம் நமக்கு திரும்பி ஒரு சந்தேகம், ஒரு பயம், ஒரு டவுட் வருதோ உள்ள, அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரி உபாசத்தை தேஷாம் நித்யாபியுக்தானம் யோகக்ஷேமம் வகாமியம்னு அவர் சொல்லிட்டார் இல்லையா? எல்ஐசி சொல்லுனா நம்புகிறோம், பகவான் சொல்லிட்டார் கீதையிலன்னு நம்ப மாட்டோம். பீதா. அப்போ அந்த பயத்தில் சகஜமாக என்னாகும், சகத்கதம், தொண்டை ஒன்றும் இனிமேல் பேசுறதுக்கு வாய் திறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வாய்ஸ் வெளியே வர மாட்டேங்குது. அதுக்கு பேர் கத்கதம் ஆயிடுச்சு ஸ்வரம்னா. நல்ல சந்தோஷமான இமோஷன் வந்தாலும் உணர்ச்சி சில இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நமக்கு உடம்புல சந்தோஷந்தான், என்ன பண்ணுறது தெரியல. அதுக்கப்புறம் பேச்சு வராது, அப்புறம் கண்ணில் கொஞ்சம் ஜலம் வரும், அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடும், முகமில்லை, அப்புறம் மூச்சையோட ஃப்ரீயாக இருக்க சந்தோஷந்தான். அதெல்லாம் கொஞ்சம் க்ஷணத்தில் அப்படி எல்லாம் அந்த சேஞ்சஸ் எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் ஏன்னா அந்த பர்டிகுலர் இமோஷன் வரும்போதோ உள்ள ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகி அது உடம்பு மேலே முக்கியமான அவயவங்கள் மேலே எல்லாம் ஆகி அப்புறம் இந்த முதல்ல கத்கதம் எதுக்கு ஏற்படுதுன்னா கண்டத்தில் இங்கே கஃபம் வரும். அது அடித்த மாதிரி இருக்கும், பேச்சு வராது, தொண்டை கட்டி போயில்லை சடனாக ஸோ ரொம்ப சந்தோஷமான இருந்தாலும் ரொம்ப பயத்தில் கூட அப்படி தான். அதுதான் கண்டிஷன் இங்கே. சகத்கதம் அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணம் ஆக அந்த கிருஷ்ணனுக்கிட்ட இப்போ அர்ஜுனன் மறுபடியும் பேச போகிறான். இப்படி பேசிட்டான், பேசின விஷயந்தானே சொல்கிறார், முடிஞ்ச போனது தான் சஞ்சயர் கன்வே பண்ணுறது. மறுபடியும் பூயஹா ஏவன்னா மறுபடியும் அண்ணா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியும் பேசிட்டாரு, நடுவில் பகவான் பேசிட்டாரு. இப்போது மறுபடியும் அர்ஜுனனும் மொத்தத்தில் கொஞ்சம் அவனை சமாளிச்சுக்கிட்டு பேசுறதுக்கு தயாராகிட்டான், பேசிட்டான் அப்படின்னு சஞ்சயர் கன்வே பண்ணார். ஸோ இதில் என்ன, இந்த ஸ்லோகம் ஏதாவது சொல்லாமல் இந்த கடைசியில் கூட மறுபடியும் அப்படியெல்லாம் ஆனதுக்கப்புறம் பயந்து அர்ஜுனன் ஓடி போலியா, போய் மேஜிக் எல்லாம் காட்டிட்டு எனக்கு வேண்டாம், நான் போகிறேன், யுத்தம் வேண்டான்னு போலியா? அப்படியே திருதராஷ்டிரன் நினச்சிக்கூடாதுன்னு சொல்லிட்டு சஞ்சயர் பகவான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு. அங்கே திருதராஷ்டிரன் புரிஞ்சிருக்கணும், பீஷ்மா துரோணா கர்ணா ஜதத்ரதா எல்லாரையும் நான் ஆல்ரெடி கில் பண்ணியிருக்கேன், அவங்க சத்திப்பு போகிறதா நிர்ணயம் ஆகிடுது அனி சொன்னதுக்கு பிறகு அதை தெரிவித்து அப்புறம் அப்படிப்பட்ட அந்த சர்வேஸ்வரனான சர்வஜனான பகவானுக்கு அர்ஜுனன் சரணாகதி பண்ணி அவனுக்கு நமஸ்காரம் பண்ணி அப்படி இருக்கான்னா அப்பாவது திருதராஷ்டிரனுக்கு
இனிமே நம்ம பிள்ளைகளை ஜெயிக்கிறதுனேது ஒரு விதத்திலும் நம்பிக்கையில்லை, ஜெயிக்க முடியாதுன்னு தோணணும் இல்லையோ. அப்படி ஒருவேளை தோணி அவருக்கு அப்பாவது யுத்தம் சக்கரவர்த்தி அவர் ஆக்ஞை கொடுக்கலாம், ஸ்டாப் த வார் అని சொல்லி சீஸ்ஃபயர் பண்ணால் 2 பக்கம் அந்த 10 நாள் ஆயிடுச்சு யுத்தம் தொடங்கி. ஆக்சுவலாக 10 நாளுக்குள்ளே அத்தனை பேர் சத்தி போல், அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் போயிட்டாங்க சில பேர். இது 10வது நாள் தானே இந்த பகவத்கீதனை சஞ்சயர் திருதராஷ்டருக்கு கன்வே பண்ணுறது 10வது நாள். ஏன் சார் முதல் நாள் சொல்லலைன்னா, முதல் நாள் சொன்னால் கேட்குறதுக்கு அவர் தயாராக இல்லை. அதனால அவரோட மூடு பார்த்து தான் எல்லாம் சொல்லணுமா என்ன? கிரிக்கெட் காமெண்ட்ரி கொடுக்குறான்னு சொன்னால் நடுவில் கூல்ட்ரிங்க்ஸும் கொடுக்குறாங்க. அப்புறம் சச்சின் டெண்டுல்கர் மட்டும் கோகோ கோலா எடுத்துக்கிட்டால் இன்னொருத்தர் இதெல்லாம் சொல்லுவானா, காமெண்ட்ரி கொடுக்குறவனா, நான் பிரேக் ஃபார் தி ட்ரிங்க்ஸ் அண்ணா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே ஸ்கோர் போர்டுன்னு இதெல்லாம் முக்கியமானது ஏதோ காட்டி கொஞ்சம் கம்பேரிசனும் அப்புறம் ரீப்ளே இதுதான் காட்டணும். அந்த மாதிரி இவரு கூட கேட்குற மாதிரி விரும்புகிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல. நடுவில் மேபி கேட்டு கொஞ்சம் தூக்கம் கூட வந்திருக்கலாம் திருதராஷ்டருக்கு. அந்த பகவத்கீதை என்ன ஆயிடுச்சு முதல் நாள் இப்படி இது எதுவுமே சொல்ல யுத்தம். ஆனால் 10வது நாள் பீஷ்மர் உளுந்து போனதுக்கப்புறம் தான் இவருக்கு சந்தேகம் என்னடா ஆயிடுச்சு அப்படின்னு 10வது நாள் கேட்குறான். இந்த மாதிரி அப்போது 10வது நாள் அதெல்லாம் சொல்கிறார் சஞ்சய். அப்புறம் அப்பாவது திரும்பிட்டா, ஒருவேளை திரும்புவாரேமோ இவர் மனசை மாறி திரும்பிட்டா, யுத்தம் நிறுத்திட்டா, அப்பா 2 பக்கம் எல்லாருக்கும் நிம்மதி சாந்தி ஏற்படும் அப்படின்னு பாவிச்சு சஞ்சயர் இதெல்லாம் கன்வே பண்ணாரு அப்படின்னு சங்கராச்சாரியர் பாஷ்யத்தில் ஒரு க்ளூ கொடுக்குறாரு. ஆனால் மாறலை. அப்படி சொல்லியும் கூட அவர் டெசிஷன் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. பார்த்தீங்களா, இதுதான் லோகத்தில் நிறைய பேர் அடி வாங்கி தடி வாங்கி அப்புறம் அடிதடி 2 சேர்த்து சொல்லணும் வாங்கி அப்படி ஆகி இப்படி ஆகி நமக்கு முடியாதுன்னு சொன்னான்னு சரி, குற்றத்துக்கு மேலே குற்றம், அது பண்ணி இது பண்ணி அப்புறம் அந்த அகங்காரத்தோட நான் உயிர் போனான்னு சரி விட மாட்டேன் அப்போ வரைக்கும் பிடிச்சிட்டு இருந்து என்ன லைஃப். அப்படி தான் நிறைய பேர் வாழ்க்கை நடத்துறது சொல்கிறாங்க. எல்லாரும் உள்ளேயும் தெளிவில்லை இவருக்கு, வெளியிலையும் தெளிவாக பார்க்குறது கண்ணில்லை, 2 பக்கம் இவர் இருட்டு. நம்மளை பற்றி தான் லோகத்தில் இந்த போகத்திலேயே சுகத்திலேயே இருந்துட்டு வாழ்க்கை என்னது தெரிஞ்சுக்காம அது சரியாக உபயோகப்படுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் திருதராஷ்டர்கள் தான். கண் இருக்கிறதுனால மட்டும் இல்லை, கண் இல்லை சொல்கிறான்ல, எத்தனையோ பேர் திருதராஷ்டிரத்துக்கு கிடைச்ச சத்சங்கம் வேறு யாருக்கு கிடைச்சிருக்காது. கடைசியில் விதுரர்கிட்ட ஒரு ஏதோ கேள்வி இல்லை, விதுரர் தான் நிறைய, அவர் இப்போ தான் விட்டு போயிட்டார் அன்றைக்கே, அவர் இன்னும் மகாத்மா பெரிய, அதனால தான் அவர் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இனிமேல் இது நம்ம நிறுத்த முடியாது, நம்ம இது என்ன பார்த்து என்னதான் செய்ய போகிறதுன்னு பகவான் நமக்கு போயிட்டார். அந்த விதுரர் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்குறார், இவர் ஏதோ நிறைய விதுரர் பேசும்போது, நீ நல்லா பேசுகிற, நல்லா நிறைய விஷயங்களை சொல்லுவே, நல்லா அனுபவம் தவிர ஆனால் ஒரு மாற்றம் வராது. சத்சங்கத்துக்கு சிலவாட்டி நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க, ஆனால் ஒன்று கூட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ அவங்களுக்குள்ள மாற்றம் கொண்டு வரதுக்கோ விரும்ப மாட்டாங்க. நான் தான் நீங்கள் யார் சொல்கிறதுக்கு, பகவத்கீதை சொல்லட்டும், கிருஷ்ணா சொல்லட்டும், என்ன சொன்னோம், அவர் என்னமோ சம்ஸ்கிருதத்தில் சொல்லிட்டாரு, நீங்கள் பாட்டி பேசுகிறீங்க, நாங்கள் இதெல்லாம் நம்பலை. நீங்கள் இவ்வளவு எதோ சொல்கிறீங்க, இதெல்லாம் எந்த புஸ்தகத்தில் எதில், அதெல்லாம் புஸ்தகம் இருக்காதப்பா. அது ஒரு குருமுகமாக ஒரு குரு கிட்டேருந்து கற்றுக்கணும், இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தாத இவ்வளோ இருக்குன்னு தெரியும். நீ எந்த பாஷையில் எங்கே படித்தா கூட இப்படி புரியாது, அது புரிஞ்சுக்கணும். சரி, அப்போது கடைசியில் ஒரு வாட்டி ஏதோ இந்த வாட்டி நான் பதில் கொடுக்கல இதுக்கனே விதுரர் ஒரு சந்தர்ப்பத்தில்
அவருக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. சனத்குமாரர்னே அவர் கூப்பிட்டார், அந்த பிரம்மகுமாரன். இந்த சனத்குமாரர் வந்து அங்கே ஒரு அழகான டீச்சிங்கு. அது திருதராஷ்டிரனுக்கு பிரயோஜனப்படலை. அதுக்கு பிறகு கேட்ட நம்ம எல்லோருக்கும் அது கேட்டால் நம்ம கேட்கலைங்க. சனத் சுஜாதீயம் అని ஒரு மகாபாரதத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதை, சனத் சுஜாதீயம், இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான எபிசோட்ஸ். சரியா? அப்போ கூட மாறலை. சரி, அர்ஜுனன் இப்போ பேசுகிறார். 36வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச ஸ்தானே ऋषिकेश तव प्रकीर्त्या जगत्प्रहृष्यत्यनुरज्यते च रक्षांसि भीतानि दिशो द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्गाः. இந்த 36வது ஸ்லோகத்திலிருந்து 46வது ஸ்லோகம் வரைக்கும் 11 ஸ்லோகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பிரார்த்தனை, ப்ரேயர். யார் விரும்புகிறாங்களோ இந்த ஸ்லோகங்களை தினந்தோறும் படிச்சுக்கிறதுக்கு பாராயணமாக வச்சுக்கலாம். இப்போ அர்த்தம் கேட்க போகிறோம், கேட்டதுனால அதையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டு, அர்த்தம் தெரியலன்னா கூட, எத்தனையோ அர்த்தம் தெரியாமே தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கூட ஸ்லோகங்கள் சொல்லிக்கிட்டே பாராயணம் பண்ணுறோம். இப்போ இங்கே பகவத்கீதை இவ்வளவு கேட்டிருக்கோம். அந்த பக்தி பகவான் பற்றி வேறு எந்த இடத்துலும் இந்த விதமான ஸ்லோகங்கள், இப்படிப்பட்ட பிரார்த்தனை அப்படி ஒன்று இருக்குன்னு இப்படி யாருக்கும் தெரியாது. அதனால் 11 ஸ்லோகங்களும் சிறந்த பகவானை பற்றி ஸ்துதி பண்ணுறதை. நம்ம எத்தனையோ ஸ்துதிகள் கேட்டுருக்கோம், அவங்க இதை பற்றி இது பற்றி அதை பற்றி ஸ்தோத்திரங்கள், அதெல்லாம் கூட. ஆனால் அது எல்லாத்துக்கும் மீறி, ஏன்னா இதில் ரொம்ப காம்ப்ரஹென்சிவாக எல்லாமே சரணாகதி பற்றி, பகவானோட பெருமை பற்றி, பகவானுடைய வியக்தஸ்வரூபம், அவ்வக்தஸ்வரூபம், வேதாந்தம், ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஞானம் எல்லாமே அந்த 11 ஸ்லோகங்களுக்குள்ளே வருதை பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம். அர்ஜுனன் சொல்கிறார் என்னன்னா, அர்ஜுன உவாச்ச ஹே ரிஷிகேஷா, பகவான் வந்து ரிஷிகேஷான்னு கூப்பிடுறார். இவங்க 2 பேரும் அடிக்கடிக்கு நிறைய வாட்டி இந்த பகவத்கீதையில் அர்ஜுனன் அப்பப்போ பகவான் ரிஷிகேஷன்னு கூப்பிடுவார். பகவான் வந்து அர்ஜுனன் குடாகேஷான்னு கூப்பிடுவார். ஓகே, இது மேலோட்டமான அர்த்தம் ப்ளஸ் வேதாந்திக் ரியல் இன்னர் மீனிங்கை சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்துகிறேன். ரிஷிகேஷான்னா ரொம்ப சுருட்ட முடி இருக்கிறவர், நல்ல கர்லி ஹேர். ஓகே, அப்புறம் ரிஷிகம்னா இந்த சூரியன் வந்து வர வெளிச்சங்கள், அந்த கிரணங்கள் இருக்கு, அது கூட ரிஷிகம். அப்போ பகவானுடைய முடி எப்போ கூட அவ்வளோ தெரியல, டெய்லி என்ன ஷாம்பு போட்டு இப்படிலாம் குளிப்பார் என்னன்னு தெரியல, அப்படி அழகாய். ஓகே, ராமாயணத்தில் கூட ராமருடைய அந்த முடி பற்றி ஒரு ஸ்பெஷலாக ஸ்லோகம். சின்ன வயசில் விஸ்வாமித்திரர் பின்னாடி காட்டுக்கு போகும்போதும் எப்படிப்பட்ட அழகான முடின்னு சொல்லி அப்படி. ஸோ அது ஒரு மேலோட்டம் அர்த்தம். அதே மாதிரி குடாகேஷன்னா கூட அதையும் அப்படி தான், நல்ல அழகான முடி இருக்கிறவன், ஷார்ட் அண்டு கர்லி ஹேர்னு அப்படி எடுத்து. ஆனால் நிஜமான அந்தர்கதமான அர்த்தம் வந்து ருஷிகாணாம் ஈஷா, இந்திரியங்களுடைய அதிபதி, எல்லா புலங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆத்ம சைத்தன்யம் ருஷிகேஷா. ரிஷிகன்னா இந்திரியம், புலங்கள். அதே மாதிரி குடாகேஷன் அன்றைக்கி சொன்னோம், யாரு தூக்கத்தினை ஜெயிச்சானோ, இருட்டில் கூட சண்டை போட முடியுமோ, அவனுக்கு பேர் குடாகேஷ. சரி, அப்படி கூப்பிட்டுட்டு ஸ்தானே
இப்படி நான் சொல்கிறதே நீ இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ரொம்ப பொருத்தமான விஷயந்தான், பொருத்தமாக தான் இருக்கு. நீ காட்டினதெல்லாம் கூடனே ஸ்தானே அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப யுக்தமானது தான், பொருத்தமாக இருக்கு. இட் இஸ் குட், இது இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ஸ்தானே என்ன அர்த்தம். அப்படின்னு நீங்கள் காட்டினது நீங்கள் உன்னுடைய இது எல்லாம் கரெக்டு தான். அப்படின்னு ஜகத் பிரகுஷ்யதி இல்லை. இப்போ நான் சொல்கிற போகிற இந்த பதங்கள் இதெல்லாம் நான் சும்மா சொல்லலை, இதெல்லாம் நிஜம்தான், இதுதான் உண்மையானே அது நான் வியக்தப்படுத்துகிறேன். ஸ்தானே இதுதான் கரெக்டு. என்னது, இந்த ஜகத்து மொத்தம் பிரகுஷ்யதி அனுரஜ்யதேச்ச, இந்த உலகம் மொத்தம் கூட யார் ஒன்று அந்த உன்னனே வார்த்தை இல்லை, முதல்ல இப்படி எடுத்துக்கிறோம். உன்னால் இந்த உலகம் எல்லாம் பிரகிருஷ்யத்தன்ன சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கின்றனதே. இப்போ பாருங்கள், இந்த சைத்திர மாதம் வரத்துக்கு முன்னாடி எப்படி எல்லாம் ஸ்ப்ரிங் சீசன், இங்கே இப்போது எத்தனை பூக்கள், எத்தனை காய்கள், எத்தனை எல்லா மரம் இத்தனை இலையோட க்ரீனாக அப்படி இருக்கு. இதெல்லாம் ஆனந்தம் தானே. அதெல்லாம் பார்க்கும்போது அது பறவைகள் சாப்பிடுறது, நம்ம சாப்பிட்றோம், எல்லோருக்கும் அந்த விதத்தில் who delights the entire world. ஸோ அதனால் ஜெகத்து மொத்தம் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வேண்டிய ஜலமு, காற்று, நெருப்பு, எல்லா விஷயங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்கிறதுனால, அதனால் அதெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லோரும் அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு திருப்தியாக தான் இருக்காங்க. அனுரஜ்யத்தைன்னா கிராட்டிஃபைடு. இப்போ திருப்தியாக இருக்கா இல்லைன்னது இது மேலோட்டமான அர்த்தம் சொல்லிட்டான்னா இப்போ கொஞ்சம் சிந்திக்கிறோம். ஓகே, பிரகிருஷ்யத்தின்னா உன்னை பற்றி கேட்கறதுக்கு, உன்னை பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு, உன்னை பற்றி பேசுறதுக்கு விரும்புகிற அந்த பக்த ஜனங்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கள தானே விரும்ப முடியும். சத்சங்கத்தை போகிறாங்க பாருங்க ரமணாலயத்தில், அதுதான் பிரகிருஷ்யத்தை. கேட்க கேட்க இனிமையாக இருக்கும், இன்னும் கேட்கணும்னு தோணும். இவ்வளோ நாள் இதுதான் கேட்டோம் போதும் எனக்கு தோணாது. அப்படி இனிப்பா இன்னும் ஆறாத அமுதன்னு ஏதோ தமிழில் ஒரு பேர் இருக்குல்ல பகவானுக்கு, என்னது அது என்ன அர்த்தம், இதுதான் நான் சொல்கிறதே. தீராது, இன்னும் ருச்சியாக இருக்கும். அதனால பிரகிருஷ்யத்தை. யாருக்கு இப்படி இருக்கும் சொல்லுங்க? ஆஸ்திகர்களாக இருக்கிறவங்களுக்கு, பக்தாள இருக்கிறவனுக்கு, பகவான் மேலே நம்பிக்கை இருக்கிறவனுக்கு, பகவானுடைய பேச்சு மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இப்படி இருக்கும். சரியா? அப்புறம் அதனால அவங்க இருக்கிறத வச்சுட்டு திருப்தியாக இருப்பாங்க. திருப்தின்னா எங்கே சார் திருப்தி யாருக்கு? 2G ஸ்கேம், 3G ஸ்கேம், என்ன ஸ்கேம் பண்ணால் கூட அவனுக்கு இன்னும் பத்தலைன்றானு. அவ்வளோ நாள் ஓடி எல்லாம் ஆகி அவன் நல்லா ஜாலியாக வெளியில் சுற்றுறான், மறுபடியும் ஜெயிச்சிட்டான்னு என்னமோ ஆயிடுது. சொல்கிறேன், எவ்வளவு வேணும், எங்கே வச்சுக்க போகிறேன், என்ன தான் கொண்டு போக போகிறேன், என்ன செய்கிறேன். ஆனால் பக்தனுக்கு பாருங்க, அன்றைக்கி பக்தனை பற்றி சொன்னாலும் பிராமணனை பற்றி சொன்னாலும் சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். ஏதோ ஒரு துணி கட்டுக்கிறதுக்கு ஒரு வாட்டி வயிறுக்கு இவ்வளோ சாப்பாடு தானே பகவானுக்கு கொடுத்த அவரோட அனுகிரகம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட கருணை தான், ஏதாவது கொடுக்கல. நான் நிறையா வாட்டி என்னுடைய பக்தாளுக்கு அவன் நல்ல என்ன பக்தன் ஆகணும்னு அவன்கிட்ட எல்லாம் பிடிங்கிடுவேன் நான் பாகவதத்தில். அதனால் அது பாகவதம்னு சொன்னது கேட்டாச்சு, என்ன புரிஞ்சனி இருந்து வாழ்ந்தா அவங்கள பற்றி சொல்கிறேன். இருக்காங்கல்ல, அப்படி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாமே ஒன்றும் ஆகலை. இது இத்தனை பேர் இருக்கீங்களே நீங்கள், சத்சங்கம் கீதை கேட்கணும்னு ஆசைப்பட்டு வரீங்க இல்லையா? அப்படி. ஸோ அதனால்
அனுராகம் அனுரஜ்யத்தைன்னா பிரேம பக்தி ஏற்படுறது. என்ன பண்ணாலும் என் நல்லது தான் பண்ணுறாரு, எனக்கு ஒன்றும் தெரியாது, கர்ம பற்றி தெரியாது, என்ன இருக்குது, என்ன புண்ணியம் பிராரப்தம் கர்ம புண்ணியம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் ஹிருதயத்தில் நித்தியம் நடனம் ஆடிட்டுருக்கிற அந்த பகவானு தான். அப்படி வரணும். அப்படி பக்தாள் இருப்பாங்க. அப்புறம் அப்படி இருந்து என்ன பண்ணுவாங்க, பிரகீர்த்தியா உன்னை கீர்த்தனை பண்ணுறதுனாலையும், உன்னை பற்றி கேட்கறதுனாலையும், உன்னை பார்க்கறதுனாலையும், உனக்கு பூஜை பண்ணி எடுத்துக்கிற பிரசாதத்தினாலையும் ஆஸ்வாதிச்சு அப்படி இருக்கிறவங்க உன்னை எப்போ பார்த்தா க்ளோரிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒருக்காகவும் உன்னை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன தெரியுமோ, பீதானி ரக்ஷாம்சி திரவந்தி. ரக்ஷாம்சன்னா ராட்சசர்கள்னு அர்த்தம், ஜென்ரல் மீனிங்கு. இப்போ இங்கே ரக்ஷாம்சன்னா நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னான்னு பாருங்க, உங்களை எல்லாரையும் பாராட்டிட்டு பகவத்கீதைக்கு வரீங்கன்னு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க எல்லாரும் ராட்சசர்கள். சப்தமாக சொல்லாதுங்க சார், குச்சி தூக்கிட்டு வருவாங்க. இன்னொன்று அர்த்தம், யார் அடுத்தவங்களை பயப்படுத்துகிறாங்களோ, அவங்களோட பேச்சினால், அவங்களோட நடத்தினால, அவங்களோட ப்ரெசன்ஸ்னால், அவங்களோட பார்வைனால், அவங்களோட பேச்சினால் பயப்படுத்துகிறாங்களோ அவங்கள பார்த்து பயந்து பயந்து காப்பாற்று காப்பாற்று பகவானே, காப்பாற்று பகவான்னு சொல்லி ரக்ஷின்னு சொல்லி யாரிலிருந்து யாருடைய தொந்தரவுலேருந்து ரட்சிக்கணவன்னு சொல்லி கேட்குறாங்களோ அப்படி தொந்தரவு கொடுத்த அந்த ராட்சசர்கள் ரக்ஷாம்சி பீதானி. அவங்க இன்னொன்று, இந்த தப்பு செய்கிறவங்க, குற்றம் செய்கிறவங்க, நாஸ்திகர்கள், ராட்சச சுபாவம் இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் கூட பயந்து ஓடி போயிடுவான். நீ என்ன பிடிக்காதவங்களுக்கு உன் மேலே துவேஷம் வச்சுக்குவான். ஹிரண்யகசிபு மாதிரி, கம்சன் மாதிரி, அப்படி இப்படி. இப்பவும் நிறைய பேர் அப்படி தான் இருக்கான் லோகத்தில். மெஜாரிட்டி எதுவும் நம்ம இங்கே ஊரில் நம்ம கோவில், நம்ம தெரு, நம்ம ஊர் பார்த்துக்கிட்டு இங்கே எல்லாம் இருக்கணும். இது கணக்கு எடுத்தால் தெரியும், கொஞ்சம் பேர் தான். நிறைய பேர் போக பராயணர்கள், போகம் அனுபவிக்கிறதுலையே சரியா. அகங்கார போக பராயணங்கள் எல்லாரும் கூட ராட்சசர்கள் தான். நல்ல சப்தமாக சொல்லு, சுவாமிஜி சொல்கிறதே சொல்கிறேன். அவர் எஜுகேட்டட் இல்லிட்ரேட் பீப்புள் அவர் சொல்லுவார், அப்படி இல்லை. ஓகே, இன்னும் அதுக்கு திரும்பி என்ன விளக்கம் பண்ண, சத்சங்கத்தின்னு விரும்பாதவங்க எல்லாரும் ராட்சசர்கள். இதில் சுவாமிஜி சொல்லுதா, எஜுகேட்டட் இல்லிட்ரேட் எல்லாரும். நான் படித்தோம், என்ன சாஸ்திரம், பகவத்கீதை. நீங்கள் என்ன படிச்சிங்க? நான் எவ்வளோ பெரிய ஆஃபீஸர். அதனால் பாருங்கள், சத்சங்கத்துக்கு விரும்ப மாட்டான். கோவில் அனுவா, அப்புறம் பூஜை அனுவா, நிறைய எனக்கு அபிஷேகம் பண்ணுங்க, நான் 5000 ரூபாய் கொடுத்தா, அப்படி அனுவா இப்படி அனுவா, மாலை வாங்கித்தாரு அண்ணா, பகவானுக்கு தங்கம் வாங்கி கொடுக்குறேன். பகவான் சொல்கிறது எல்லாம் எனக்கு வேண்ட தங்கமே, நீ உட்காருடா, சத்சங்கம் கேளுப்பா. நீயே தங்கத்தில் மாட்டிக்கிட்டு திரும்பி என்கிட்ட தங்கம் கொடுத்துட்டு என்ன தங்கத்தில் மாட்ட வைக்கிறதுக்கு? எனக்கு எதுக்குடா தங்கம்? எனக்கு தங்கமான நீ வேணும். நீ புரிய மாட்டேங்குது, என்ன பண்ண? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புரிய வேண்டாம். எல்கேஜி யூகேஜி தாண்டி போனதுக்கப்புறமா அது 1+1 2 புரியணுமா இல்லையா? மனுஷனுக்கு புரியும். சத் சங்கம் இல்லை, மனுஷனுக்கு இந்த ஞானம் வராது. கல்ச்சர்டு பர்சன் ஆக மாட்டான், எஜுகேட்டட் இல்லிட்ரேட்டாகவே இருப்பான். அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் அப்படி அவங்க ஒன்று பார்த்தே சத்சங்கத்துக்கு ஏன் வரலன்னு அவங்களை ராட்சசர்கள்னு சொல்லிட்டோம். வீட்டில் போய் சொல்லாதுங்கோ. ஏன் நீங்கள் பயம், காமம், குரோதம், லோபம் எவ்வளோ இருக்குது உள்ள
பார்த்துக்கோ, செக் பண்ணிக்கோன்னு அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் எனக்குள்ளது இருக்கிறது எல்லாமே சுற்றி காட்டுறாங்க. இப்போ வந்தால் இதே சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் விட்டு கொடு, எதுவுமே பற்று வச்சுக்காது. அதெல்லாம் முடியாத காரணம் என்னென்னா, அங்கே போகக்கூடாது. போனால் இதெல்லாம் ஞாபகப்படுத்துவான். அதனால் வரமாட்டேன், பயம். அதனால தான் ஒன்று பார்த்து ஓடி போகிறான், வரமாட்டான் கிட்ட. ஏன்னா உள்ள பாவனை இல்லை, பிரேம் இல்லை, பகவான் மேலே சுத்தமான நம்பிக்கை இல்லை. அப்படி அவங்க போகிறதே பார்க்குறோம், சகஜம்தான். அதையும் கரெக்டு தான். ஸ்தானே இதுக்கு சேர்த்துக்கணும், ஸ்தானே அதையும் கரெக்டு தான், யோக்கியமான விஷயந்தான் இது. இப்படி சொல்கிறது அவங்க எல்லா பக்கம் ஓடுறாங்க. திசகச்ச திரவந்தியன்னா பல பக்கம், பல வகையா. சார் வாழ்க்கையில் பாருங்க, இப்போ ஒரு மணி நேரம் சத்சங்கத்துக்கு வரும், இல்லை வீட்டில் இருந்தால் கூட காலையில் ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ பூஜை, சாயங்காலம் விளக்கு ஏற்றுறதோடு சரி. மிச்சம் இத்தனை மணி நேரம் நம்ம மனசு எப்படி பல பக்கம் ஓடுறது பாருங்கோ. அதுதான் அர்த்தம். அப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க சுவாமி? வேறு வழி இல்லையே, வேலைக்கு போக வேண்டாமா? அது பண்ண வேலைக்கு போயிட்டு இருந்தான்னு பண்ணிட்டு இருந்தா கூட இது மறக்காமல், பகவான் மறக்காமல் உன்னால் செய்ய முடியுதா? அது யாருக்கு தெரியாது, உனக்கு தான் தெரியும். உனக்கு சத்சங்கத்தை சொன்ன விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு, நீ கிரகிச்சு அப்சார்வ் பண்ணியிருந்தா நீ இருப்பே. அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, இருந்துச்சுன்னா ஓகே. அதுதான் திஷான்னா பல வகை. இவங்க பயந்து ஓடி போகிறது, யுத்தத்தில் அவங்க ஓடி போகிறாங்க, அதை பற்றி சொல்லலை, அது ஓகே. திஷகச்ச அது ஒரு பக்கம். இப்போது இன்னும் மறுபடியும் சர்வே சித்த சங்காக, நல்லவங்கள். சித்த சங்காகன்னா இங்கே சித்தர்கள் மட்டும் இல்லை. இப்போ பார்த்த சித்தர்கள் ஏதோ ஒரு லிஸ்ட்டு மட்டும் சொல்லி தமிழ்நாட்டில் சித்தர்கள்னு ஒரு குறிப்பிட்ட. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவங்கள பார்த்து புஸ்தகங்களை மட்டும் கேட்டு அவங்க கோயிலுக்கு போயிட்டு நமஸ்காரம் பண்ணால் போதுமா? என்ன நிஜமான சித்தி? என்ன ஆத்ம சித்தி. நான் பரமாத்ம ஸ்வரூபந்தான் நீ உணர்ந்து இந்த தேகாத்ம ஜீவாத்ம பாவத்தை உட்டி கொடுக்கறதா உண்மையான சித்தி அப்படின்னு ரமணர் சொல்லுவார். அதனால் ஜப்பிடி வித்தை காட்டு என்னை ஏமாத்தாத அருணாச்சல உருப்படு வித்தியை காட்டு. ஜப்பிடி வித்தைன்னு என்ன அர்த்தம்னு அவர் இதில் இந்த சித்திகள் அது இதுன்னு சொல்லி எனக்கு பேரு புகழ் லோகத்தில் அது இது எதுவுமே வேண்டாம் எனக்கு. அதனால தான் அப்படி இருக்கார். ஜாக்கிரத்தை ஒட்டுக்காமே கடைசி வரைக்கும். அது சித்தி. வேறு சித்திகள் யாருக்கும் இருக்கட்டும், இருந்து போட்டோம், என்ன ஆயிடுச்சு? யோகத்தில் அதெல்லாம் வரும். ஆத்தியாத்மிகம் வேறே, யோகா வேறே. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் அதுக்கு அட்ராக்ட் ஆகி அதெல்லாம் ஏதோ புஸ்தகம் அங்கிங்க அது கேட்டு அதுக்கு போகிறோம். சத்சங்கத்தில் ஏற்படுற பிரயோஜனம் என்ன? மனசில் வர இந்த தெளிவு, பகவத்கீதை கேட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பியூரிஃபிகேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது எங்கே? ஏதோ கதை கேட்டு நம்பிக்கிட்டு அப்படியே சும்மா அங்கே போய் ஒரு 10 ரூபாய் காசு போடுறேன், ஒரு மாலை போடுறேன், சந்தன காப்பு கொடுக்குறேன்னா என்னதான் வந்துச்சு உனக்கு? என்ன மாறிட்டியா? உள்ள பார்க்குறியா? புரியுறதா என்னன்னு இது? அப்படி. ஸோ இந்த பக்கம் சித்த சங்காகன்னா நல்லவர் எல்லாரும், சத்புருஷர் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? நமஸ்யந்தி. ஒரு பக்கம் அவங்க ஓடி போயிடுறாங்க பயந்தே, இன்னொரு பக்கம் பக்த ஜனங்கள் நல்லவங்களெல்லாம் நீ சொல்கிறது கேட்கறதுக்கு உன்னை பற்றி நமஸ்காரம் பண்ணுறேன். நமஸ்காரம் நமஸ்காரம். அதனால் ஒரு நாளிலோ எத்தனை வாட்டி நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருப்போமோ அந்த அளவுக்கு நல்லது. யார் பார்த்தாலும் பார்க்கலன்னாலும் மனசுலேயோ வெளியிலையோ நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். அது ஒரு சாதனை, தபஸ் மாதிரி. எல்லோருக்கும் நமஸ்காரம். மரங்களுக்கு, பறவைகளுக்கு, ஜீவர்களுக்கு எல்லாருக்கு. இந்த பஞ்ச யஜ்ஞங்களெல்லாம் சொன்னமில்ல இருக்குல்ல. சர்வேபியோ தேவேபியோ நமோ நமஹ, சர்வேபியோ விருக்ஷேபியோ நமோ நமஹ, சர்வேபியோ பித்ருபியோ ருஷிபியோ நமோ நமஹ, நமோ நமஹ, நமோ நமஹ, நமஹ நமஹ நமஹ. அது மனசில் அப்படியே ஓடிட்டு. சரி, அப்படி சொல்லி எதனால் இந்த ஜனங்கள் உன்ன மேலே இவ்வளோ ஹர்ஷம் அனுராகம் சொன்னமில்லை, பிரஹர்ஷதி அனுராகம் காட்டுறாங்க? என்னதான் அவங்களுக்கு பார்த்தாங்க?
இங்கே லோகத்தில் பார்த்த வஸ்து மாதிரி ஒன்று நேராக பார்க்கலையே. யாரோ எங்கோ உலகத்தை பார்த்தாங்க, தரிசனம் குடிச்சு மானசீகமாக அவங்களுக்கான்னு சொன்னாங்க. என்ன எதுக்காக இப்படி அவங்க ஒன்று நேசிக்கிறாங்க, ஒன்று விரும்புகிறாங்க, ஒன்று பக்தி செலுத்துகிறாங்கன்னா அதுக்கு காரணம் சொல்கிறாரு. இந்த பாசிட்டிவ் சைடு, மேலே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சொன்னோமா, இந்த பாசிட்டிவ் சைடு பார்த்தீங்க 37வது ஸ்லோகம். கஸ்மாச்சதேன நமே ரமன் மகாத்மன், கஸ்மாச்சதேன நமேரன் மகாத்மன் கரீயசே பிரம்மணோப்யாதிகத்ரே அனந்ததேவேஷ ஜகன்னிவாசः त्वमक्षरं सदसत्परं यत् சதசத்தத்பரம் யத். நல்ல கொஞ்சம் கொஞ்சம் இப்போது ஹீஸ் இன்க்ரீஸிங் த டோன், அதோடைய அர்த்தம் பாவம். முதல்ல அப்படி மேலே விட்டுமா நமஸ்காரம் எல்லாம். இந்த காரணத்தினால ஒன்று அவங்கள எல்லாரும் நேசிக்கிறாங்க, விரும்புகிறாங்க. ஏன் ஒன்று நேசிக்காமல் போவாங்க? கஸ்மாச்சத்தே நான் நமேரன்னு, ஏன் உனக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க? பண்ணி தான் ஆகணும். கேள்வி கேட்குற மாதிரி இன்ட்ரோகேட்டிவ் லைக் கஸ்மாச்சத்தே நான் ஏன் நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க? உனக்கிட்ட இப்படிப்பட்ட குணங்களும் நீ இப்படிப்பட்டவனாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணி தீருவாங்களே, பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது அர்ஜுனனுக்கு. ஸோ ஏன்னா மகாத்மன் முதல், நீ மகாத்மன். மகாத்மன் என்ன இங்கே லோகத்தில் சாது சந்துகள் பக்தங்க மகாத்மர்கள் என்றோம். அவங்களுக்கு பரமாத்மாக்கு வித்தியாசம் இல்லை. அதனால தான் மகா ஆத்மான்னு அர்த்தம் எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா ஜீவர்களுக்கையும் சர்வத்திர எல்லாருக்குள்ளே இருக்கிற அந்த ஆதாரம் சோர்ஸ் ஆத்மானினால மகா ஆத்மா. மகான்னா பரான்னா கூட ரெண்டு ஒன்று தான், சுப்ரீம் என அர்த்தம். அப்புறம் இன்னொரு காரணம் என்ன? பிரம்மண அபி ஆதிகர்த்தரே. ஈவன் பிரம்மதேவனுக்கு பிறக்கிறதுக்கு கூட, பிரம்மதேவனுக்கு பிறக்கிறதுக்கு காரணம் கூட நீ தான். அப்படின்னு அர்த்தம் என்ன? பிரம்மதேவனுடைய டியூட்டி என்ன? சிருஷ்டி பண்ணுறது, சிருஷ்டிகர்த்தா. அப்படின்னா அவன் சிருஷ்டி பண்ணப்போ பகவான் தானே சிருஷ்டிகர்த்த. உண்மையா? அவர் சும்மா என்னுடைய ஒரு ரிப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாஜின்னு அவர் கூட உருவாக்கிட்டாரு. அப்புறம் நீ சிருஷ்டி பண்ணு அன்னாரு. அர்த்தம் என்னன்னா ஐ மை செல்ஃப் அந்த மேனிஃபெஸ்டேஷன் சிருஷ்டி செய்யறதுக்கு வேண்டிய சக்தியாக நான் மாறிட்டார் நீ தானே. அதனால் ஆதி என்ன? பிகினிங். பிரம்மதேவன் உருவாக்குறதுக்கு கூட காரணமான நீங்கள். காரண ரஹிதம், உனக்கு யாரும் காரணம் கிடையாது. அதனால தான் கஜேந்திரன் பிரார்த்தனை, நமோ காரண காரணாய, காரணத்துக்கே காரணம். அப்புறம் உனக்கு காரணம் கிடையாது, உனக்கு காரணம் கிடையாது. சர்வ காரியங்களுடைய காரணம் நீ, உனக்கு காரணம் வேற கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட நீ அப்போது சகஜமாக கரியசே, நீதான் பெருசு. கரியசேன்னா பிக்னு அர்த்தம், கிரேட்னு அர்த்தம், சிறந்த அதன் அர்த்தம். ஓகே, அந்த கரியசி வார்த்தையிலேருந்து குரு ஆல்சோ. ஓகே, அப்புறம் வேறு என்ன? நீ அனந்தஹா, அனந்தஹ அந்தமில்லாதவன். பாருங்கள், இது எல்லாமே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பார்த்தோம். அப்புறம் இங்கே வேதாந்தபரமாக அர்த்தம் எடுத்துக்கிட்ட, அப்புறம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா உபனிஷத்துடைய மகா வாக்கியம். அந்த அனந்தம், அந்தமில்லை. அதனால தான் அந்த அனந்தனை எப்பவுமே ஞாபகம் வச்சுட்டு இருந்தால் நம்ம அனந்தத்தில் ஒன்றாவே இருப்போம். குறை இல்லை நமக்கு. குறை இருக்கிறது சும்மா கல்பனா, சரீர மனசு நினச்சிக்கிட்டு கல்பனா. ஆனால் நான் சரீர மனசு நான் இல்லையே, நான் பரம்பொருள் ஆத்மா தானே நானும். அப்போ அங்கே குறை இல்லை, அனந்தந்தான். அதனால இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் பகவான் பாடும்போது இந்த சங்கீத சம்பிரதாயத்தில்
அது அனந்தமணி பாடணும் முதல். அப்போ அதுதான் ராகம். அவங்க வந்து அப்புறம் தானமணி மாற்றிட்டாங்க. அது ராகம் தானம் பல்லவின்னு சொல்லி அது அப்புறம் ஏதோ ப்ரொஃபஷனலாக ஒரு இதாகிடுது. ஆக்சுவலாக அனந்த 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 இல்லை தானம் தானம் தானம்னு வேகமாக சொல்லி பாருங்க. தானம் 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 தனம் 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 அனந்த அனந்த அனந்தன்னு பாடணும். ஆனால் இவங்களை எல்லாம் மாற்றி பாடுறாங்க. ஏன் சார் அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? என்ன மியூசிஷியன்? எனக்கு தெரியாது, எனக்கு குரு சொன்னார் இதுதான் கரெக்டு. அனந்த 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 அதிலே அப்படி சொல்லி சொல்லி பாடுறதே சமாதி. ஒன்றும் இல்லைங்க, அந்த அனந்தனுடைய பாவனை அவ்வளோதான். அனந்த தேவேஷ எல்லா தேவர்களுக்கும் ஈசனனி. அப்புறம் ஜெகன்னிவாசா, ஜெகத்து மொத்தம் ஒன்றுக்குள்ளே தான் நிவசிக்கிறது. ரொம்ப விவரிக்கலை, எல்லாமே நம்ம வேறு இடத்துல பார்த்தோம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் எல்லாம் பார்த்தது. ஜஸ்ட்டு ஜென்ரல் மீனிங் கொடுக்குறேன். ஜெகன்னிவாசா பாருங்க, இங்கே எங்கேயுமே வேறு எந்த பேரும் இல்லை. ஒரே இடத்துல ரிஷிகேஷன் கூப்பிட்டார், அது கூட அர்த்தம் சொல்லிவிட்டு அங்கே ஓகே யசோத பிள்ளை அப்புறம் கிருஷ்ணானி இது எதுவுமே இல்லை. இதுதான் அவருடைய நிஜஸ்வரூபம். அனந்தன் தேவேஷ ஜெகன்னிவாச, ஜகத்து மொத்தத்துக்கு நிவாசம் நீ, உனக்குள்ளே தான் நிவசிக்கிறது. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா துவம் நீ அக்ஷரம், க்ஷயமில்லாதவனும். க்ஷயமில்லாதது அக்ஷரம். அப்புறம் சத்து அசத்துக்கு பரம். இது ரொம்ப பக்கா வேதாந்த பதம். சதசக்ஷரம் அவ்யயம் அப்படின்னு அர்த்தம். மேனிஃபெஸ்ட்டுக்கு அன்மேனிஃபெஸ்ட்டுக்கு ரெண்டுத்துக்கு அப்பாறப்பட்டவன் நீ. ஓகே, மேனிஃபெஸ்ட் அண்ட் அன்மேனிஃபெஸ்ட். சத்துன்னா காணப்படுறதையும் திரும்பி காணாமல் போகிறது. காணாமல் போயிடுச்சனேது யாருக்கு தெரியறது? அதனால் காணப்படுறது காணாமல் போகிறதுனேது சத்தியத்தில் இல்லை. சத்தியத்தில் அதனால தான் துவைத்தம் இல்லை. சத்தியத்தில் காலம் இல்லை. அதுதான் அத்வைத வஸ்து. அது சாதாரணமாக சொல்லும் போதும் நினைவு கனவு தூக்கம் மூணுத்துன்னு தெரிஞ்சுக்கிறது யாரு? இது மூணு வருது போகிறது. மேனிஃபெஸ்ட் ஆகிறது, அன்மேனிஃபெஸ்ட் ஆகிறது. யாருக்கு தெரியறது? அந்த சாட்சி யாரு? நான். அதான் பகவான் நீ அப்படிப்பட்ட சதசத் பரம் நீ அப்பாறப்பட்டு அப்படின்னு சொல்லி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல அர்ஜுனனுக்கு இப்போது டோட்டல் அண்டர்ஸ்டாண்டிங் வருது சத்தியம் பற்றி, பகவத் தத்துவம் பற்றி. பார்க்குற ரூபம் அவதாரம் இவர் இப்படி அப்படி இப்படி இல்லை. இங்கே இனிமேல் பேச பேச நல்ல அந்த ஸ்லோகங்கள் வந்து அழகாக டெவலப் ஆகும். அப்புறம் இது புரியாமல் இது ஞாபகம் வச்சுக்காமல் நான் என்னென்ன வளரிட்டுருக்கேன். இப்போ இதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா நம்மளும் அப்படியே தினந்தோறும் இந்த ஸ்லோகங்கள் சொல்லிட்டு அதனால விஷ்ணு சஹஸ்ரநாமம் வேகமாக படிக்கிறது இல்லை. ஒரு ஸ்லோகம் எடுத்துகிட்டு சொன்னால் கூட அதில் அப்படியே அந்த அர்த்தம் பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்லோகம் எடுத்துகிட்டு சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதே கான்டெம்ப்ளேட் பண்ணிட்டு சொன்னால் போதும். நீங்கள் வேறு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு டீப் அந்த பாவனை சமாதி நிலை வரணும். சமாதி நிலை ஒன்றும் இல்லை, அந்த அர்த்தம் தெளிவாக அப்படி புரிஞ்சிட்டு அந்த அர்த்தத்தோடு நம்ம ஒன்று ஆகிறது பேர் சமாதி. தவிர ஒன்றும் தெரியாமல் பாஹ்யம் அப்படி இருக்கார், இப்படி அசையாமல் இருக்கார், மூச்சு எடுக்காமல் இருக்கார், அந்த சமாதி பற்றி யோக சமாதி பற்றி நம்ம பேசலை. அது இல்லை தப்புன்னு சொல்லலை, அது இருக்கு யாருக்கும் எதுக்கும் நமக்கு தேவையில்லை. அதில் எல்லாம் போய் மாட்டிக்க வேண்டியதில்லை. அப்படியெல்லாம் போய் அதெல்லாம் வர்றது கூட மாட்டிக்கிற மாதிரி தான். அதனால் ஒரு சமயம் வந்ததுக்கப்புறம் அப்படிப்பட்ட அவங்க எல்லாரும் கூட பகவான் இதில் வந்து என்னை விடுப்பியான்னு பிரார்த்திக்க வேண்டியதாக இருக்கு. சித்தர்கள் யோகிகளே எத்தனையோ பேர் கதை இருக்கு. நான் இதில் மாட்டிக்கிட்டே என்னை இதில் வந்துயும் இது அக்ஞானம், அது ஒரு இருட்டு.
அப்படி பிரார்த்திச்சு தப்பிச்சுக்கிட்டு வெளியே வந்தவங்க தான் இப்படிப்பட்ட மகாத்மர்கள். ரமணர் ஞானி. அதனால ஞானிக்கு ஈடா நஹி ஞானேன சத்ருஷம் பவித்ரமிஹ வித்யதே. இதே பகவத்கீதா படித்து முடிச்சிட்டோம். ஞானத்துக்கு ஈடா இன்னொரு ஞானிக்கு ஞானி நானும் ஒன்று தான். நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு பகவான். அதெல்லாம் மைண்டில் அப்படி ஞாபகம் இருக்கணும். சரி, போதும் இன்னைக்கு. இங்கே அடுத்த கிளாஸில் ஸ்லோகங்கள் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम. That's it.